அதிமுக சேர்ந்த தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், அதனை பார்க்கலாம். முதலமைச்சர் வந்திருந்ததுனால பத்திரிகைக்காரங்க தேவையற்ற பத்திரிகைக்காரங்கள பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும். பத்திரிகைக்காரங்களை அலோவ் பண்ண முடியாது. பத்திரிகைக்காரங்களை செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில உட்கார வச்சிருக்காங்க. என்எஸ்சி கமாண்டர் இருந்தது உங்களுக்கே தெரியும். அவங்க இருந்தப்ப கூட இல்லாத ஒரு கெடுபிடி உங்களுக்கு தெரியும். மிகவும் கேவலமாக நடத்தப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது. இல்ல அப்படி ஏதாவது நடந்திருந்தா அது விசாரிக்க சொல்றேன். எப்படி சார் சரிப்பட ஒரு பெண் பத்திரிகையாளர் உட்பட நைட்டு விடிய அங்க தங்க வச்சிருக்காங்க. பாத்ரூம் போறது கூட எங்களை அலோவ் பண்ணல. உத்தரகாண்ட் பவன்ல போய் நீங்க பாத்ரூம் போவாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அது என்னன்னு கேக்குறேன். இப்ப நீங்க இப்ப சொன்னதை வச்சுதான் சொல்ல நீங்க இப்பதான் இதனுடைய செய்தி இந்த செய்தி இப்பதான் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு தெரியல. நான் என்னுடைய பார்வை கொண்டு இருக்கிறீங்க. நான் உடனடியாக முதலமைச்சரோட சொல்லி எதனால் நடந்தது என்னன்றது அது என்கொயரி பண்ண சொல்லி இது பண்ண சொல்றேன். குறைந்தபட்ச கண்டனம் கூட கிடையாது சார் அதுக்காக. இல்ல நான் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் சொல்ல முடியும் சார். நீங்க நியூஸ் பார்க்காம இருப்பீங்க. நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? எல்லா சேனல்லையும் நாங்க வந்து இன்னைக்கு காலையில சில இந்த நாமினேஷன் அந்த பிஸில இருந்தாங்க சார். இதை நான் பார்க்கல. நான் அதை கவர் பண்ணதுனா சிஎம் வரும்போது எப்படி சார் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் எப்படி சார் இன்னைக்கு ராம்நாத் பிரசிடென்ட் கேண்டிடேட் பார்க்க வந்திருக்கீங்க? எதுக்காக சார் பார்க்க வந்திருக்கீங்க? கங்க்ராச்சுலேட் பண்ண வந்தேன். நான் வந்து 98-99ல நான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தேன் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல. அப்போ அவர் வந்து ராஜ்யசபா மெம்பராக இருந்தார். எனக்கு அவர் ஃப்ரெண்டு. அதனால இன்னைக்கு நாமினேஷன் அவர் போடுறதுனால ஒரு நேரம் வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம். வந்து வேற ஒண்ணு நாங்க பாத்துக்கிறேன். எப்படி பார்லிமெண்ட்டுக்கு போனா அங்கதானே செயல்படுவதா என்னோட விருப்பம் சொல்லி அடுத்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு நேர்ல பாக்குறப்போ நான் வலியுறுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல? நாங்க எங்களுடைய கருத்து அதுதானே. தொண்டர்கள் கருத்தும் அனைத்து இந்திய அண்ணா தொண்டரோட கருத்தும் மக்களுடைய தமிழக மக்களோட ஒரே கருத்து அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது போல இந்த கட்சியில் எந்த பிளவும் கிடையாது. அவங்க கருத்து வேறுபாடுகள் உண்மைதான். அதெல்லாம் சரி செய்து ஒன்று அம்மாவுடைய ஆட்சியையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தையும் இரட்டையையும் காத்து மக்களுக்கு சேவை செய்வதுதான் நம்முடைய கடமை. செயல்பட வேண்டும். அந்த வழியில் நாம் செயல்படுவது மிக முக்கியம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது கட்சி தலைமை முடிவெடுக்கும் சொன்னீங்க. இப்ப இபிஎஸ் தான் இந்த பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவுன்னு தெரிவிச்சிருக்காரு. அப்படின்னா இபிஎஸ் தான் கட்சியோட. நீங்க தலைமை கழகத்தினுடைய அறிக்கை நீங்க பாருங்க. தலைமை கழகம் தான் அறிக்கை வெளியிட்டிருக்கு. தலைமை கழகம் சார்பாகத்தான் முடிவெடுக்கப்பட்டு அதன் தலைமை கழக அறிவிப்பு என்ன சொன்னா அவர் தனிப்பட்ட முறையில் தான் எடுத்ததாக தலைமை கழக அறிக்கை வரவில்லை. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். நாங்க சொல்றேன் நான் சொல்ற கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தலைமை கழகம்னா யாரு? தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர் யார் யார் இருப்பாரு உங்களுக்கு நன்றாக தெரியும். அனைத்து பொறுப்பாளரும் சேர்ந்து பொறுப்பாளர் தெரியாது உங்களுக்கு தெரியாதா? தலைமை கழகம் பொறுப்புன்றது உங்களுக்கு தெரியும். எல்லா பொறுப்பாளரும் யாரான்னு தெரியும். ஒரு கட்சின்றது என்னன்னு தெரியும். எல்லாம் சேர்ந்துதான் அவை தலைவர். இந்த முடிவை எடுத்து தலைமை கழகம் யார் என்பது தெரியாதா உங்களுக்கு? எல்லாம் சேர்ந்தானே தலைமை கழகம். பழனிசாமி அவர்கள் வேற கிடையாது, சசிகலா அவர்கள் வேற கிடையாது. நான் சொல்ற திரும்ப நீங்க ஏதோ பேசுறேன். நான் சொல்ற ஒரே கருத்து சொல்றேன். தலைமை கழகமானது தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு என்றுதான் மீண்டும் சொல்லுவேன். அதுதான் சொல்ல முடியும். நீங்க அவங்களதான் கேட்கணும். சேரணும் சொல்றேன். நான் தான் சொல்றேன். மீண்டும் சொல்றேன். தலைமை கழகத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது என் கட்சிகளும் பிளவு கிடையாது. இப்பொழுது நீங்களே சொல்கின்றீர்கள் ஓபிஎஸும் ஆதரிக்கிற இபிஎஸ் என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒரே இதுன்னு அர்த்தம். அதனால எல்லாம் நாங்கள் ஒன்றுபட்டு தான் இருந்து கொண்டு முழுமை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தலைமை கழகம் என்பது எல்லாரும் சேர்ந்ததுதான். புரியுதுங்களா? தலைமை கழகம் இல்ல. நீங்க பல சமீப காலத்தில் ஏன்னா சின்னம்மா போறது ஜெயிலில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். அவங்க எதுவுமே வந்து கையெழுத்தெல்லாம் போட முடியாது. புரியுதுங்களா? கையெழுத்து போட முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்கள் அது கையெழுத்து இல்ல சொல்றதை இறங்கி சொல்றதை கேளுங்க. இந்த இதுலயும் கையெழுத்து அவங்களுக்கு போட முடியாத காரணமாக சமீபத்தில் எல்லா அறிக்கைகளும் பார்த்தீர்கள் என்றால் கழகத்தினுடைய தலைமை கழகம் என்றுதான் உரிமையை தவிர
யார்பட்ட தனிப்பட்ட முறையில் யாருடைய பெயரை வைத்து அந்த வந்ததில்லை. ஆகவே தலைமை கழகம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தலைமை கழகம் என்றால் அனைவரும் சேர்ந்த ஒரு முடிவு. சொல்லப்போனால் இப்போ ஓபிஎஸ்ஏ எங்களுக்கு சேர்ந்து அதே முடிவு எடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் நாங்கள் ஒன்றுதான், எங்களுடன் பிளவு என்பது கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது. இன்றும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இரட்டையில் வெற்றி பெற்றவர்கள், அம்மாவுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்த எடுத்த முடிவுதான். அனைவரும் சேர்ந்துதான் நாங்கள் இப்பொழுது நாங்களுடைய தலைமை கழகம் எடுத்த முடிவின் அடிப்படையில் நம்முடைய ராம்நாத் கோவிந்த் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். முன்மொழிவீங்களா இன்னைக்கு அந்த நாமினேஷன்ல? அங்க போனாதான் தெரியும், அங்க முன்மொழிவீங்களா? இல்ல அங்க கொடுக்கும்போது தானே தெரியும்.